மனோங்கிறது? சார் இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லணும். ஓகேயா? சரோஜ் பிரயாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ருதிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆமாம் சார். அவர்கிட்ட பேசியிருக்கியா? ஆமாம் சார். எப்பாவச்சு ஃபாலோ பண்ணியிருக்கியா? இல்லை சார். கொன்னூறுவன் எப்பாச்சும் மறுத்திருக்கியா? சார் இல்லை சார். தெரியும்னு சொன்ன? ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்து எங்கள் கார் மேலே ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்போம். அதுக்கு சாரி, தப்பு ஏன் மேலே தான் சொல்லிட்டு போயிட்டா சார். அவ்வளோதான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆனேன். அவள் ஃபாஸ்ட்டாக வந்தாளா இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்களா? அந்த பொண்ணு தான் சார் ரொம்ப லெஃப்ட் ஏறி வந்தா. பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்க, அப்புறம் ஏன் உன் மேலே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? கடைசி அந்த பொண்ணை எப்போ பார்த்த? 10 டேஸ்க்கு முன்னாடி இது நடக்கும்போது தான் சார். ஓ சார், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? குட். ஃபைனலி சாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு போல. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சரோஜ் பிரயாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு மிஸ்ஸிங். கம்ப்ளீட். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, அந்த பொண்ணு அம்பேத்கர் நகரில் இருக்கிற மனோங்கிற பையன் மேலே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ ஐ திங்க் சார் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த ஒரு ரீசன் போதும். எங்கள் ஏரியாவில் உன் பேர் மட்டும்தான் மனோவா? ஆமாம் சார். நீங்கள் என்ன நம்பலைன்னா அம்பேத்கர் நகரோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற ஒரே மனோ உன் ஃப்ரெண்டு தான். அது எப்படா வேற மனோவே இருக்க மாட்டாங்களா? ஏய், உங்கள் மொபைல் கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? சார்ஜ் ஆகலையே, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த சாக்கெட்டில் போடுங்க. ஹலோ ஆதித்யன். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். இட் வில் டேக் சம் டைம். இல்லை அது இல்லை, இங்கே ஒரு ஸ்மால் கேஸ். வாட்? இந்த ஏரியாவில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். அவள் பெட்ரூமில் ட்ரேசஸ் ஆஃப் பிளட். ஸோ வி சஸ்பெக்ட் இட்ஸ் அ க்ரைம் சீன். நீங்கள் உடனே போய் அந்த பிளேஸை சீல் பண்ணுறீங்களா? இங்கே ஒரு கேஸே இன்னும் கிளியர் பண்ணல சார். இட்ஸ் அ டயரிங் டே ஃபார் எவ்ரி ஒன். பட் என்ன பண்ணுறது? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். ஸ்பாட்டில் கான்ஸ்டபிள் கௌதம் இருப்பார், அவர் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். கொரியர். ஸோ மிஸ்டர் வானபி போலீஸ், இதுக்கப்புறம் கேஸ் எப்படி ட்ராவலாக இருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் சில லிங்க்ஸ் மட்டும்தான் எனக்கு தெளிவாக தெரியல. ரியலி? கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்குறது ரொம்ப போர் இல்லையா? நாட் எக்ஸாக்ட்லி. அது நீங்கள் கதை சொல்கிற விதத்தில் இருக்குது. ஓகே. ஆதித்யனுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த 3 பசங்களையும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே தான் மர்டர் கேஸில் ஃபஸ்ட் ஹிண்ட் கிடைச்சது. கிறிஷ் தலைக்குள்ளே இருந்த புல்லட் 9mm போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறது. சுரேந்தர், உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஹலோ சார். வாக் மீ த்ரூ. இட்ஸ் சிம்பிள் பட் காம்ப்ளிகேட்டட். வீட்டில் நடந்தது சண்டையோ திருட்டோ மாதிரி தெரியல, எக்ஸப்ட் பிளட் ஆன் தி வால். அண்ட் செக் பண்ணும்போது ஸ்ருதியோட கம்பெனி ஐடென்டி கார்டு எங்களுக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஸ்ருதியோட பர்த்டே நேத்திக்கு. நவ் ஹியர் கம்ஸ் தி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸ்ருதியோட ஐடென்டி கார்டில் இருந்த பிளட் குரூப் O பாசிட்டிவ். பட் வால்ல இருந்த பிளட் குரூப்பை நாங்கள் செக் பண்ணோம். இட்ஸ் B பாசிட்டிவ். சார், இன்னொரு கேஸ் என்னாச்சு? 9mm. இங்கே உட்காரலாம் ப்ளீஸ். வாட் ஹேப்பன் சார்? முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு சார். இவர் அப்படி தான் அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சொல்லுங்கள் மிஸ்டர் கௌதம் சார், என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கேன்?
இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்லையும் கொஸ்டின் பண்ணியாச்சு சார். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஸ்ருதி வீட்டில் தனியாக தான் இருப்பாள், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் கிடையாது. பட் அப்பப்போ ஒரு பையன் வந்துட்டு போவானா. ஒன்ஸ் ஃப்ளாட் 3Aல இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு ஹீ இஸ் மை ஃபியான்சேன்னு சொல்லியிருக்கா. அவரை தவிர அந்த பையனை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. So we have a mystery boyfriend here. பையன் பேர் கிறிஸ் சார். இது அவன் லைசன்ஸு. ஆதித்யன், வாலில் இருந்த பிளட் குரூப் என்னன்னு சொன்னீங்க? பி பாசிட்டிவ் சார். சார் பேக் சைட். ஒன்ஸ் ஃப்ளாட் 3Aல இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு. அவரை தவிர அந்த பையனை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. சார் நீங்கள் பார்த்ததா சொன்ன ஆள் இவனா? I'm not sure, but I think it's him. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சார் அந்த மனோ ஸ்ருதி விஷயத்தில் அவங்க போய் சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக தான் இருக்குது. கிரைம் பிரான்ச்லேருந்து வந்துட்டாங்கல்ல, இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம். ஓகே. அம்பேத் நகர் போய் இங்கே அப்பார்ட்மெண்ட் பண்ண அதே வேலையா அங்கே பாரு. ஐ வில் ட்ராப் யூ. சார் மேலே போய் கேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். ஃபர்காட் த கேப் சார். கமான் பிக். நீ 90s கிட் தானே, நிச்சயமாக நீ மேரியோ கேம் ஆடி இருப்ப, கரெக்ட்? எஸ் சார். அதில் கேமோட ஸ்டார்டிங்கில் 3 லைஃப்ஸ் இருக்கும். பட் பை லக் ஏதோ ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுவேன். அங்கே ஒரு மேஜிக் பிரிக்கில் இருந்து ஒரு லைஃப் வரும், எக்ஸ்ட்ரா லைஃப், தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல எனக்கு. கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா கேஸ்லேயும் ஒரு மேஜிக் பிரிக் இருக்கும். நீ அது தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, அது உன்னை தேடி வரும். சரி கொடுக்க முடியாது. எங்க இல்லை சார், அது கொடுக்க முடியாது சார். என்னாச்சு? என்ன சார், ஃப்ளாட்டுக்கு முன்னால் ஃபேமிலி இருக்கிற இடத்துல வந்து மினி ஃபிலிம் எடுக்கிறோன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நான் பேசிக்கிறேன். என்ன சார், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் சார் எடுத்துகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சார். இது ரெசிடென்ஷியல் ஏரியா ஆச்சா? சார் நான் சொன்ன மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சார். அவர் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு போகிறார் சார். நாளைக்கு காம்படிஷன் அதான் சார். நாளைக்கு எடிட் பண்ணும் சார், ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளதா சார் இருக்குது. சாயந்தரம் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோங்க சார். இந்த காம்படிஷனுக்காக நாங்கள் 6 மாசமாக ஒர்க். என்ன பார்க்குறேன், கேமரா எடுத்துட்டு இவன் தானே போகணும். யூ நோ த ட்ரில். எல்லா வீட்லையும் விசாரி. ஒரு சின்ன டவுட்னா கூட மார்க் பண்ணி வச்சுக்கோ. இஸ் தட் கிளியர் கௌதம்? சார் வச்சிடறேன் சார். சார் நான் கௌதம் பேசுகிறேன். சொல்லு கௌதம். ஸ்ருதி மனோ மேலே என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? அதுவா, அது அந்த பொண்ணை நேற்று ரோட்டில் நிப்பாட்டி ஏதோ ரகலை பண்ணியிருக்கான் போல. அதுக்கு அந்த பொண்ணு அவனை அங்கேயே அசிங்கமாக திட்டிட்டு அதே கோபத்தில் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காயா. ஓ ஓகே. கிறிஷோட அப்பா சார். பையனுக்கு அண்ணனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. காலையில் இன்ஃபார்ம் பண்ண சொன்னல சார். லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தது, அட்ரஸ் நோட் பண்ணல. இதெல்லாம் ஒரு ரீசன் ராஜன். சரி உள்ள உட்கார சொல்லுங்கள். சார் சார் கொஞ்சம் உள்ளே வெயிட் பண்ணுங்க. லீவ் விஷயமா கேட்டிருந்தா இல்லைங்களா? தம்பிகளா, உங்கள் மொபைல் நம்பரை ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஸ்டேஷன்லாம் இருக்கேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவோம். பேசிட்டு வந்துடுறேன். சார் வந்துடுவார், உட்காருங்க. ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? ஆ சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராம். என் பையன் டெய்லி நைட்டு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான். நேற்றுலேருந்து ஆளை காணல. லேட்டானா மெசேஜ் கொடுப்பான், மெசேஜும் ஒன்றும் வரல. என் ஒய்ஃப் ரொம்ப ஒரீடாக இருக்காங்க. அதான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார் இந்த பையனோட அப்பா? நானும் சர்வீஸில் இருந்தவன் தான், டெல்லியில் இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். சாரி, சல்யூட் பண்ணாமல் உட்காந்துட்டு. ஐயா அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும். சார் நான் ஒன்று சொல்ல போகிறேன்,
அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் பையனை யாரோ சுட்டிருக்காங்க. ஹீஸ் டெட். எப்போ? இன்னைக்கு காலையில். யாரு? எதுக்கு தெரியல, தேடிட்டு இருக்கோம். தன்னோட பசங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு அழகிற பேரண்ட்ஸை பார்க்கறத விட டிப்ரெசிங்கான சைட் வேற எதுவும் இல்லை தெரியுமா? இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வரேன் ப்ளீஸ். ஒரே பையன், இந்த நியூஸை ஒய்ஃப் எப்படி தெரியல. ராஜன், ஆதித்யன் ஃபோன் பண்ணாருன்னா என் லேண்ட்லைனுக்கு கால் பண்ண சொல்லுங்கள். நம்பர் சார்? 2485127. ஓகே சார். நீங்கள் எல்லாம் நைட் டியூட்டி தானே? ஆமாம் சார். சார் உங்கள் மொபைல் ஓகேவா? சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். காலையில் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாம் நாளைக்கு ஈவினிங் வந்தால் போதும். ஓகே சார். வணக்கம் தீபக். ஹலோ சார். ஆல் குட்? யா உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யாரு? நோ ஐடியா. யங் மேன். ஈவினிங் 6 o'clock இருக்கும். நான் இந்த வழியாக வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட் சார். குட் நைட். ஹலோ சார், நான் ராஜன் பேசுகிறேன். சார், இங்கே 2 காலேஜ் பசங்க நீங்கள் அவங்க கேமராவை ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போக சொன்னதாக சொல்கிறாங்க சார். மறந்துட்டேன். காரில் இருக்கு ராஜன். அவங்கள நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். சரி சார். சார், அந்த பசங்களுக்கு கேமரா இன்றைக்கே வேணுமா? நாளைக்கு காம்படிஷனுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கான். அதுக்காக 1 மாதமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஓவராக புலம்புறானுங்க சார். சரி, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். கம் இன். எந்த காலேஜ்? கேஎல்எம் சார். ஏன் இப்படி பார்க்குற? கொடுத்துட்ற. என்ன படம்? ஃப்ரெகோலி டெலியூஷனுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி சார். பேர்? படம் பேரா சார்? பிரதி. பிரதி. நாளைக்கு காம்படிஷன். ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் கேமராக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல? ஃபைனல் அவுட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் சார். சேஃப்டிக்காக ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். என்னமோ இது மாதிரி கேமரா கைம மாட்டினா கேமரா திருப்பி கிடைக்காது தெரியுமில்ல சார்? திருப்பி தந்துற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பொண்ணுங்க யாரையும் ஷூட் பண்ணல, படத்தை தான் ஷூட் பண்ணுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சார், நேற்று நைட் நாங்கள் 4 ஷார்ட் தான் சார் எடுத்தோம். மத்தியானம் எடுக்கலாங்கிறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் பிடிக்கிட்டு போயிட்டேன் சார். வேணா நாங்கள் எடுத்ததை போட்டு கட்டி வாங்கிட்டு போய்க்கிறோம் சார்.
டேய் ரெடியா? ஏய் ஒரே நிமிஷம்டா. ஈசோ பயங்கரமா அடி வாங்குதுடா. ஆமா பின்ன சீக்கிரமா D90ல என்ன ரெட்ல எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் சீக்கிரமாடா. டிஸ்டர்ப் பண்றதுனே வரீங்களா? ஏய் மச்சி ஃபிகர். நான் ஆட்டோனா கொஞ்சம் சீக்கிரம். ஃபோக்கஸ். சாண்டி ஃபோக்கஸ். ஃபோக்கஸ். இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க? இன்னைக்கு காலையில் 6:30க்கு தான் ரீச் ஆனேன் சார். அப்படி பார்க்குறப்ப இட் மஸ்ட் பி அரவுண்ட் 6:45, 6:50. சீரியஸ்லி திமாக்கட பேசுறடா உனக்கு. ஒயிட் கார் சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? 11க்கு சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன டைம் 10:30க்கு போனோம் சார். ஒரு ½ அன் ஹவர் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னு 11:10 கிளம்பிட்டோம் சார். நீங்கள் வரும்போது அந்த கார் இருந்துச்சா? இருந்துச்சு சார். அந்த கார்டு எடுங்க. அந்த பொண்ணு தவிர வேற யாராச்சும் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனாங்களா? நாங்கள் ரீச் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒருத்தர் போனார் சார். அவரோட ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சும்? மேக்கிங் யார் எடுத்துகிட்டு இருந்தா? அவனுக்கு ஃபோன் அடிக்கும். அடி கூப்பிட்டோன்னே எடுக்க மாட்டான். ட்ரை பண்ணிட்டே சார்ஜ் கம்மியாக இருக்குடா. ராஜன் சொல்லுங்க சார். கௌதமோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? 995 995 288 5733 5733. அண்ட் ஒன் மோர் திங், தப்பாக நினைக்காதீங்க. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேண்டாம், காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பர் டயல் பண்ணு. நைஸ் ரிங் டோன். Who's this? மை மிஸ்டேக். முதல் நாளில் வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு நம்பினேன். சார் சாரி சார், ஃபோன் வாய்ஸ் எப்பயுமே வேறு மாதிரி இருக்கும்ல. இட்ஸ் ஓகே. அந்த ஏரியா விசாரிச்சியா? எல்லா வீட்டுக்கும் போய் கதவு தட்டியாச்சு சார். நம்ம ஸ்கெச்சஸில் ஃபிட் ஆகிற மாதிரி மனம் யாருமே இல்லை சார். அப்போது அந்த பேரில் வேறு யாராச்சும் இருக்காங்களா? நம்பர் 10 வீட்டில் 86-year-old மனோரஞ்சன் இருக்கார் சார். ஐ திங்க் he is too old for teasing. என்னடா இது முதல் நாளையே ரொம்ப வேலை வாங்குறேன்னு ஃபீல் பண்ணுறியாண்ணா? சாச்சா, ஆக்சுவலி இந்த கேஸ் ஒரு வார்ம் வெல்கம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது சார். எக்ஸலண்ட். அப்போ இனிமேல் உங்கள்கிட்ட இருந்து ஓவர் டைம் வாங்குறதில்ல பெர்மிஷன் கேட்க தேவையில்ல. சாரி சார். இல்லை, இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் ஒன்று கிடச்சிருக்கு. அதோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்க தான் ஃபோன் பண்ணேன். உடனே வீட்டுக்கு வா. ஓகே சார், ஓகே சார். இன் 20 மினிட்ஸ்லாங்க. என்னோட அட்ரஸ். கேமராலாம் ஒன்றும் போல ஓவராக பண்ணுறது சரியா சார்? அட்ரஸ் ரூல் நம்பர் 1, எக்ஸைட்மெண்ட்டில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஷூர் சார். டேக் இட் டவுன். நம்பர் 3, 4th Street, ராம்நகர். ஓகே சார், வந்துடுறேன். மஃப்டியா யூனிஃபார்மா சார்? மஃப்டி இஸ் ஃபைன். டன் சார். நீங்கள் 2 பேர் யாராச்சும் போலீஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை சார்.